உபாகமம் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம். உபாகமம் புஸ்தகம் 31ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்வோம். 6 முதல் 8 வசனங்கள். 6ஆம் வசனத்தை சேர்ந்து படிப்போம். நீங்கள் பலங்கொண்டு திடமனதாயிருங்கள், அவர்களுக்கு பயப்படவும் திகைக்கவும் வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தர் தாமே உன்னோடு கூட வருகிறார். அவர் உன்னை விட்டு விலகுவதுமில்லை, உன்னை கைவிடுவதுமில்லை என்று சொன்னான். பின்பு மோசே யோசுவாவை அழைத்து இஸ்ரவேலர் எல்லாரும் பார்த்திருக்க அவனை நோக்கி, பலங்கொண்டு திடமனதாயிரு, கர்த்தர் இவர்களுக்கு கொடுப்பேன் என்று அவர்களுடைய பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்திற்கு நீ இந்த ஜனத்தை அழைத்து கொண்டு போய் அவர்கள் சுதந்திரிக்கும்படி செய்வாய். கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர், அவர் உன்னோடு இருப்பார். அவர் உன்னை விட்டு விலகுவதுமில்லை, உன்னை கைவிடுவதுமில்லை. நீ பயப்படாமலும் கலங்கவும் வேண்டாம் என்றான். திருச்சபை கவனிங்கள். இந்த வார்த்தையில் அதிகம் உச்சரிக்கப்படுகிற வார்த்தை வரிகள் என்ன? அதிகம் உச்சரிக்கப்படுகிற வரிகள் என்ன? பயப்படாதே. எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். இன்னொரு முறை சொல்லுங்களேன். திடமனதாயிரு, உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். அவர் உனக்கு முன்பாக போகிறார், உன்னோடு இருக்கிறார். பயப்படாதே. ஆமேன் சொல்லுங்களேன். போன வாரம் சாத்தானுடைய டைரக்ஷன் உருவம் எப்படி இருக்கும், சாத்தானுடைய டைரக்ஷன் வடிவம் எப்படி இருக்கும் என்று நாம் யோசித்தோம். அவன் யோசனையின் மூலமாக நம்ம மைண்டை அட்டாக் பண்ணுவான். ஆசையின் பின்னால் இருந்து நம்மளை இயக்குவான். ஒரு ஐக்கியத்தின் பின்னால் இருந்து இயக்குவான். ஒரு கேரக்டர், ஒரு குணத்தின் பின்னால் இருந்து இயக்குவான். ஒரு திட்டம், ஒரு ப்ராஜெக்ட், ஒரு விஷன், அதற்குள்ளேருந்து இயக்குவான். ஒரு சராசரி மனுஷனுடைய மனநிலையிலிருந்து இயக்குவான் என்று நாம் பார்த்தோம். இந்த வாரம் கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, முதல்ல நீ பயப்படாதே. இப்போ படித்த 3 வசனத்தில் திரும்ப திரும்ப வருகிற ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? பயப்படாதே. எல்லாம் திரும்ப சொல்லுங்க. பக்கத்தில் கையை பிடிச்சி ஜூன் மாதம் முதல் வாரம் பயப்படாதன்னு சொல்லு. முதல்ல பயந்துராத. எல்லாம் சொல்லுங்க, பயந்துராத. இது சாத்தானுடைய பயம். பயம் என்பது நமக்குரிய ஆவியே அல்ல. ஆண்டவர் நமக்கு பயத்தின் ஆவியை கொடுக்கல. பயம் என்பது திடீர்னு வந்துடும். பயம் சொல்லுவாங்க, ஜெபம் பிள்ளை திடுக்குன்னு பயப்படுறான், ராத்திரியில் பயப்படுறான், ஜெபம் பண்ணுங்கம்பாங்க. அப்போ பயம் என்பது எங்கேருந்து ஆரம்பிக்குது தெரியுமா? குழந்தை பிள்ளையிலேருந்து ஆரம்பிக்குது. இது வந்து உளவியல் ஆய்வு. இது இந்த அதிகாரம் படித்தவங்களும் 3 வசனம் தானே. என்ன அடிக்கடி வருது? பலங்கொண்டு திடமனதாயிரு. அப்படின்னு என்ன அர்த்தம்னா, பலம் என்ன? நீ உன்னுடைய பவரை விட்டுறாத. நாளுக்கு நாள் உன் பவர் அதிகரிக்கணுமே தவிர குறையக்கூடாது. திட மனசு, சோர்ந்துடக்கூடாது. அடுத்த லெவலுக்கு நீ போக முயற்சி பண்ணணும். என்னால் முடியல பாஸ்டர் அப்படின்னா, நமக்கே தெரியாமல் ஒரு ஆவி நம்மளை அட்டாக் பண்ணோம். அந்த ஆவிக்கு பேர் தான் பயத்தின் ஆவி. எல்லாம் சொல்லுங்க பார்க்கும். எல்லாம் திரும்ப சொல்லுங்களேன், மறுபடியும் எல்லாரும் சொல்லுங்களேன். பயத்தின் ஆவி ரொம்ப மோசமான ஒன்று, ரொம்ப மோசமான ஒன்று. நம்ம மைண்டுக்கு தெரியுமா, இது ஒரு குப்பை தொட்டி. எல்லாம் சொல்லுங்க பார்க்கும். எல்லாம் திரும்ப சொல்லுங்களேன். இந்த குப்பை எது வந்தாலும் உள்ளே வாங்கிக்கிட்டே இருக்கும். இவன் சொன்னாலும் கேட்கும், அவன் சொன்னாலும் கேட்கும். சோர்ந்துடும், உடஞ்சிரும், அழுதுரும், கலங்கிடும். அப்புறம் முயற்சியை விட்டுடும், பின்மாற்றத்துக்குள்ளே போயிடும். இந்த மைண்டு ஒரு குப்பை தொட்டி. இது கர்த்தருக்கு நல்லா தெரியும். மைண்டில் தான் ஒரு மனுஷனுடைய வெற்றி இருக்குது. ஒரு மனுஷனுடைய போர்க்களம் எங்கே ஆரம்பிக்கிறது என்று சொன்னால், சிந்தையில் தான் அவனுடைய போர் ஆரம்பிக்கிறது. எத்தனை பேர் இது ஆமான்னு ஒத்துக்கிறீங்க? சிந்தையில் தான் போர் ஆரம்பிக்குது. சிந்தை என்பது ஒரு போர்க்களம், சிந்தை என்பது ஒரு குப்பை தொட்டி. அதனால தான் பைபிள் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ திடமனதாயிரு, சோர்ந்துராத, பலங்கொண்டு திடமனதாயிரு, உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு முன்பாக போவார், நீ பயப்படாதே என்று சொல்லுவார். அப்போ பயம் என்கிற ஸ்பிரிட் மைண்டில் வந்து உட்காந்துட்டாலே நம்மளால் ஒரு அடி கூட பிரட்ட முடியாது. ஆமேன்னு சொல்லுங்களேன். உன்னால் இதை செய்ய முடியுமா? உன்னால் இதை சாதிக்க முடியுமா? உன்னால் முன்னேற முடியுமா? உன்னால் அடுத்த ஸ்டெப்புக்கு போக முடியுமா? அப்படின்னா உனக்கு யாரும் எதிரி இல்லை. உன் சிந்தையே சொல்லும், நமக்கு இதெல்லாம் தேவையா,
யாருக்கு நம்ம இதெல்லாம் செய்ய போகிறோம், எவருக்கு இதெல்லாம் செய்ய போகிறோம் அப்படி நினச்சிட்டாலே நம்மளால் எதுவுமே செய்ய முடியாது. அப்போ பயம் என்பது நம்முடைய மிகப்பெரிய எதிரி. பக்கத்தில் கையை பிடிச்சி உள்ள பார்க்கலாம். பயம் என்பது மிகப்பெரிய எதிரி. உங்கள் மைண்டில் என்னாலலாம் ஐஏஎஸ் ஆக முடியாது, என்னால் பைலட் ஆக முடியாது, என்னாலலாம் பெரிய ஒரு வல்லரசு ஆக முடியாது, என்னாலலாம் ஒரு பிஸ்னஸை பண்ண முடியாது, நான்லாம் இந்த பூமியில் வெற்றியாளனாக வாழ முடியாது அப்படின்னு நீங்களே தீர்மானம் எடுத்துக்கிட்டா அதுக்கு என்ன பொருள்னா, குரங்கு கொழு கட்டி எடுத்து முதல்ல சூடு போட்டுக்குமா, அந்த மாதிரி நமக்கு நாமே பண்ணிக்க வச்சுக்கிற சூனியம். இப்போ சொல்லுங்கள், கர்த்தர் சொல்கிறாரு, பயப்படாதே. முதல்ல பயத்தை புறந்தள்ளு. ஆமேன்னு சொல்லுங்களேன். முதல்ல சொல்லுங்கள், பயத்தை புறம் தள்ளு. இஸ்ரவேல் ஜனங்களை, அதாவது யாக்கோபு விரட்டிக்கிட்டே இருந்தான். ஏசாவால் ஜெயிக்க முடிஞ்சுதா? பயப்படலை யாக்கோபு. மோசையை விரட்டிக்கிட்டே இருந்தது செங்கடல் ஜெயிச்சு தான் மோசே ஜெயிச்சானா? மோசே ஜெயிச்சான். எரிகோ கோட்டை மிரட்டி கொண்டிருந்தது யோசுவா ஜெயிச்சானா? எரிகோ கோட்டை ஜெயிச்சதா? 3 இளைஞர்களை அக்கினி நெருப்பு எதிர்த்து கொண்டே இருந்தது. அக்கினி நெருப்பு எதிர்த்ததா 3 இளைஞர்கள் சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ ஜெயிச்சானா? சொல்லுங்க, நான் பைபிள்ல சொல்றேன். யார் ஜெயிச்சா? தானியேலை சிங்கம் எதிர்த்தது. சிங்கம் ஜெயிச்சுதான் தானியேல் ஜெயிச்சானா? கோலியாத் இஸ்ரவேல் படையை எதிர்த்தான், தானியேலை எதிர்த்தான். தானியேல் ஜெயிச்சானா? கோலியாத்து ஜெயிச்சானா? சிலுவை இயேசுவை, அந்த வறுமை பவுலை எதிர்த்தது. வறுமை, பயங்கர வறுமை எதிர்த்தது. உண்ண உணவில்லாதபடி குடிசை தொழில் செய்து வேலை செய்து அவன் புசித்து கொண்டே ஊழியம் செய்தான், பெரிய கோடீஸ்வரன். அந்த வறுமை எதிர்த்தது. வறுமை ஜெயித்ததா? வறுமையை பவுல் ஜெயித்தானா? வறுமையை பவுல் ஜெயித்தான். சிலுவை இயேசுவை பயமுறுத்தியது. இயேசு கெத்செமனே தோட்டத்தில் தனித்து அழுதார். சிலுவை ஜெயித்ததா? இயேசு ஜெயித்தாரா? இயேசு ஜெயித்தார். கையை தட்டுங்க பார்க்கலாம். அப்படின்னா நான் கேட்குறேன், உங்களை நெருப்பு எதுக்குதா? சிங்கம் எதுக்குதா? செங்கடல் எதுக்குதா? எரிகோ கோட்டை எதுக்குதா? சிலுவை எதுக்குதா? நம்மளை எதுக்குறது எல்லாம் உப்பு சப்பு இல்லாத மேட்டர் நம்மளை எதுக்குது. பக்கத்தை கை பிடிச்சி சொல்லுங்க பார்க்கலாம். உப்பு சப்பு இல்லாத, நம்மளை விட பலம் இல்லாத, பலவீனமான லோக்கல் விஷயம்லாம் நம்மளை எதுக்குது. இப்போ கர்த்தர் சொல்கிறாரு, இதுக்கெல்லாம் பார்த்து நீ பயந்துட்ட, வாழ்க்கையில் ஒரு அடி கூட நீ முன்னேற முடியாது. எத்தனை பேர் கை அசைச்சு ஒரு ஆமேன்னு சொல்கிறீங்க? பைபிள் சொல்லுகிறது, ஞானிகளோடு சஞ்சரிக்கிறவன் ஞானத்தில் தேறுவான். பிள்ளைங்க சொல்லுங்க பார்க்கும். ஞானிகளோடு சஞ்சரிக்கிறவன் ஞானத்தில் தேறுவான். விசுவாசம் உள்ளவனோடு சஞ்சரிக்கிறவன் விசுவாசத்தில் தேறுவான். பலம் உள்ளவனோடு சஞ்சரிக்கிறவன் நாளுக்கு நாள் பலப்படுவான். நம்ம வட்டத்து சிந்தையை நாமவே ஒரு சின்ன வட்டத்தை போட்டுக்கொண்டு என்னால் இது முடியாது என்று சொல்லி பயப்படக்கூடாது. பயம் என்பது சாத்தானுடைய மிகப்பெரிய சரக்கு. இன்னைக்கு எத்தனை பேர் வசனத்தை கேட்டதுக்கு அப்புறம் பயத்தை விட்டு நீங்கள் விலக போறீங்க? நான் இன்னும் சில உதாரணம் சொல்லட்டுமா? புதிய ஏற்பாடு இந்த சபை உருவாகுவதற்கு முன்பதாக அன்னைக்கு இருந்த ராஜாக்களும் அன்னைக்கு இருந்த பேரரசுகளும் என்ன யுத்தியை கையாண்டான் தெரியுமா? பயமுறுத்துவது. ஆமேன்னு சொல்லுங்களேன். அப்போஸ்தலர் புத்தகம் 4:17, அப்போஸ்தலர் 4:21, அப்போஸ்தலர் 4:29. ஆகிலும் இது அதிகமாய் ஜனத்துக்குள்ளே பரவாதபடிக்கு இது முதல் ஒருவரோடும் இந்த நாமத்தை குறித்து பேசக்கூடாது என்று அவர்களை உறுதியாய் பயமுறுத்த வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு என்ன பிளான் பண்ணாங்களா? எல்லாம் சேர்ந்து என்ன செய்யணும்? இல்லை, பயமுறுத்த வேண்டும். ஆமேன்னு சொல்லுங்களேன். டேய், இந்த பக்கம் இயேசு கிறிஸ்துன்னு பைபிளை தூக்கிட்டு வந்துட்டீங்க அப்படின்னு ஒரு ஸ்ட்ராங்காக பயமுறுத்தணும். அன்னைக்கு இருந்த ராஜாக்கள் எப்போ 2026 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே அன்னைக்கு இருந்த அரசாங்கம் மக்களை கட்டுப்படுத்துவதற்கு எந்த ஆயுதத்தை கையில் எடுத்தானா? பயம் என்கின்ற ஆயுதம். அப்படி 21 படிச்சு பாருங்க. நடந்த சங்கதிகளை குறித்து எல்லாரும் தேவனை மகிமைப்படுத்தினபடினால் ஜனங்களுக்கு பயந்து அவர்களை தண்டிக்க வகை ஒன்றும் காணாமல், இதுதான் டேர்னிங் வேர்டு. எல்லாம் கவனிங்களேன். அவங்கள தண்டிக்க வகை ஒன்றும் காணாமல் இப்போ உங்களை சிறை பிடிக்கணும், உங்களை மாட்டி விடணும், உங்களை நான் அட்டாக் பண்ணணும், உங்களை குற்றப்படுத்தணும். ஆனால் ஒரு வகையும் கிடைக்கல, எனக்கு ஒரு வகையும் கிடைக்கல. இப்போ என்ன செய்யலாம்? இப்போ என்னை அட்டாக் பண்ணணும்,
என்னை வந்து மாட்டி விடணும். பாஸ்டரை ரொம்ப திமிரு பிடிச்ச பாஸ்டராக இருக்கார், இவர் அடங்க மாட்டுறாரு அப்படின்னு. என்னை எப்படியாச்சும் அடக்கணும்னா ஒன்றும் கிடைக்கல. இப்போ நீ இப்போ என்ன சொல்வ, எப்பா கொஞ்சம் பார்த்து நடந்துக்க, ஒரு நிறையா பேர் கவனிச்சுக்கிட்டு இருக்கிறான் முடிஞ்சா. இப்போ டக்கு நான் என்ன பண்ணுவேன், மேட்ரை சொல்லிட்டியா, அது நேரம் எங்கே உட்காந்துருச்சு, மண்டையில் உட்காந்த உடனே பார்த்து ஏதாவது ஒரு பாயிண்ட் சொல்லியா என்னை பற்றி, அதெல்லாம் ஒன்றும் கிடைக்கல. பார்த்து நடந்துக்க, நிறைய பேர் ஒன்று நோட்டம் வர்றான் அப்படின்ன உடனே ஓ ஏதாவது நடந்துருக்குமோ, ஏதாவது இருக்குமோ, நமக்கு ஏண்டா வம்பு அப்படின்னு நம்முடைய ட்ராவல் குறைஞ்சி சுருங்கிடும். அதே மாதிரி வசந்த படித்து பாருங்கள், அவர்களை தண்டிக்க வகையொன்றும் காணாமல் அவர்களை பயமுறுத்தி விட்டு விட்டார்கள். மிரட்டி விட்டுட்டான். அப்போது இது அந்த காலத்து ராஜாக்கள் எடுத்த யுத்திகள். அது 29 படித்து பாருங்கள். இப்பொழுதும் கர்த்தாவே அவர்கள் பயமுறுத்தர்களை தேவரீர் கவனித்து. அப்படின்னா என்ன அர்த்தம், அன்னைக்கு இருந்த விசுவாசி எப்படி ஜெபிக்கிறான், ஆண்டவரே அவங்கக்கிட்ட ஒரு பருப்பும் இல்லை, ஆனால் என்ன செய்கிறான், எங்களை பயமுறுத்துறான். அது கூட உங்களுக்கு தெரியும் ஆண்டவரே, எங்களை பயமுறுத்துறான் ஆண்டவரே. இது அந்த காலத்தில் இந்த சத்தியம் இந்த ஜனங்களுக்குள்ளே போய் சேர்ந்து விடக்கூடாது என்பதற்காக அவங்க எடுத்த ஆயுதம் என்ன தெரியுமா, பயமுறுத்துகிற ஆயுதம். அப்போஸ்தலர் 9:1 கூட அப்படி தான் சொல்லுகிறது. சவுல் என்பவன் இன்னும் கர்த்தருடைய சீஷரை பயமுறுத்தி கொலை செய்யும்படி சீறி பிரதான ஆசாரியங்கிட்ட போகிறானா. முதல்ல ஜனங்களை என்ன செய்யணும், பயமுறுத்தணும். எல்லாம் சொல்லுங்கள் பார்க்கலாம். இப்போ கொரோனா வந்து பயமுறுத்தினாங்க இல்லையா, பயமுறுத்தணும். முதல்ல பயமுறுத்தணும். இப்போ ஒன்றும் இல்லை, நீங்கள் ஒரு விஷயம் சொல்லணும், ஒன்றும் கிடையாது. இந்த ரூஃபு உடஞ்சிருக்குது, அந்த கட்டட வல்லுநர்கள் சொல்லிட்டாங்க இந்த ரூஃபு என்றைக்கு வேணாலும் இடிஞ்சு தொப்புன்னு விழும் அப்படின்னு நான் சொல்லிட்டு வச்சிங்களேன், நீங்கள் என்ன பண்ணுவீங்க, எத்தனை பேர் நிம்மதியாக கையை உயர்த்தி அழிவழியான்னு ஆராதிப்பீங்க. ஏன்னா மைண்டில் எதை வச்சுட்டோம், இப்போ நம்ம ரூஃப்லாம் நல்லா இல்லை, மூளைக்கு மூளை ஒரு வீரல் விட்டுருக்குது. கட்டட வல்லுநர்கள் வந்தாங்க, டெஸ்ட் பண்ணாங்க, ஐயா இந்த ரூஃபு டேமேஜாக இருக்குது, நீங்கள் பெயிண்ட் அடித்து பத்திரமா வச்சுருக்கீங்க, இது என்றைக்கு வேணாலும் பொத்துன்னு விழும் அப்படின்னு சொன்னாங்கன்னு நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன். இப்போ உங்கள் மைண்டில் ஸ்ட்ராங்காக உட்காந்துருச்சு. எல்லாரும் கண்களை மூடி அப்பான்னு ஆராதிச்சா மைண்டு என்ன வரும், பரலோகம் வருமா, இந்த ரூஃபு என் மண்டையில் விழுன்னு வருமா? அப்போது பயம் என்ன வேலை செய்யுது பாருங்கள். மைண்டில் பயம்னு ஒன்று வந்துட்டா உனக்கு வேற ஒன்றுமே வராது. இந்த ஜனங்க ஜெபம் பண்ணுறாங்க பாருங்கள், ஆண்டவரே சவுல் என்பவன் என்ன சீஷரை பயமுறுத்தி கொலை செய்யும்படி சீறுகிறானா. அப்போ அவங்களுடைய முதல் ஆயுதம் என்னதான், பயமுறுத்துவது. எல்லாம் சொல்லுங்க பார்க்கும், பயமுறுத்துவது. நான் இன்னைக்கு சொல்கிறவங்களை பார்த்து, உங்களுக்குன்னு ஒரு சொப்பனத்தை கர்த்தர் கொடுத்திருந்தால், தரிசனத்தை கொடுத்திருந்தால், உங்களுக்கு ஒரு விஷன் கர்த்தர் கொடுக்கிறார், உங்களுக்கு ஒரு விருப்பத்தை கர்த்தர் கொடுக்கிறார், உங்களுக்கு ஒரு ஆசையை கர்த்தர் கொடுக்கிறார் என்றால், நீங்கள் முதல்ல புறம் தள்ள வேண்டிய ஒரு ஆவி பயத்தை புறம்பே தள்ள வேண்டும். எத்தனை பேர் கையை உயர்த்தி ஆமாங்கிறீங்க? கர்த்தருடைய பிள்ளை விசுவாசி, நீ பயந்துட்ட அப்படின்னா உங்களால் ஒன்னையும் சாதிக்க முடியாது, ஒன்னையும் ஜெயிக்கவே முடியாது. ஏன்னா ஆண்டவர் நமக்கு பயமுள்ள ஆவியை தரவில்லை. நீ பயந்துட்ட அப்படின்னா பயந்தது உனக்கு அப்படியே நடந்துடும். யோபு புஸ்தகம் 3:25 படித்து பாருங்க. யோபு 3:25 எல்லாம் சேர்ந்து படிக்கலாம். நான் பயந்த காரியம் எனக்கு, எல்லாம் திரும்ப சொல்லுங்களேன், நான் அஞ்சினது எனக்கு வந்தது. எல்லாம் சொல்லுங்க பார்க்கும், நேரிட்டது, நான் அஞ்சினது வந்தது. இப்போ நம்ம பயப்பட ஆரம்பிச்சிடுறோம். அதாவது மண், ஜல்லி, சிமெண்ட்டு 3 சேர்ந்து எப்படி காங்கிரீட்டாக மாறுதோ, இந்த வார்த்தை இந்த சிந்தனை 2 கனெக்ட் ஆகிடுச்சுன்னா உன் மைண்டு அப்படியே ஃபிட் ஆகிடும். அதுக்கப்புறம் எவன் சொன்னாலும் நீ கேட்க மாட்டாய். ஆமீன்னு சொல்கிறேன். எது சொன்னாலும் உனக்கு விளங்காது. அதனால தான் நம்மளை படைத்த பரமனே எழுதிட்டார் பைபிளில், பயப்படாதே சிறு மந்தையே பயப்படாதே, உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்களிலும் நான் உன்னோடு கூட இருக்கிறேன். கையை நல்லா அசைச்சு ஒரு அலேலியா சொல்லுங்களேன். பயத்தை நீ புறம்ப தள்ளு. முதல்ல பயப்படக்கூடாது. பயம் எவ்வளோ பெரிய டேஞ்சர். யோபு சொல்கிறாரு, நான் பயந்த காரியம் எனக்கு நடந்துருச்சு. அவருக்கு வியாதி வந்துச்சா யோபுக்கு?
என்னடா அது வேலைக்காரலாம் செத்துட்டான்னு செய்தி வருது. புள்ள செத்துருவானோ அப்படின்னு நினச்சா பாருங்க, புள்ள செத்து போயிடுச்சு. உடம்பெல்லாம் அப்படியே அழுகி போயிடுச்சு. உடம்பே பலவீனப்பட்டு எலும்பும் தோலுமா நாருமா இருக்கிறான். பொண்டாட்டி விட்டுட்டு போயிடுவாளோ நினச்சானா, பொண்டாட்டி விட்டுட்டு போயிட்டா. அதை அவரே அறிக்கை பண்ணுறாரு, சமுதாயமே பயந்துராத, மக்களே பயந்துராத, நான் அனுபவசாலி சொல்கிறேன்னு யோபு சொல்கிறாரு. நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது. திரும்ப சொல்லுங்க பார்க்கும். சொல்கிறது யாரு? அனுபவசாலி. சொல்லுங்க பார்க்கும். சொல்கிறது யாரு? பயந்துட்ட, அது நடக்கும். நீ பிளான் பண்ணு. வாக்குத்தத்தம் இந்த மாதம் என்ன தெரியுமா? நீ பலங்கொண்டு திடமனதாயிரு, நான் உன்னோடு இருப்பேன், உனக்கு முன்பாக போவேன், நீ பயப்படாமலும் கலங்காமலும் இரு, உன் தேவனாகிய கர்த்தர் நானே. நல்ல ஒரு கையை தட்டுங்க பார்க்கலாம். ஓ, இப்படிப்பட்ட ஒரு தெய்வம் நம்மோடு இருக்கிறார். இதை பாடாதே நீ மனமே, நான் உன்னுடன் இருக்க பயம் ஏன், நீங்கள் பலங்கொண்டு திடமனதாயிருங்கள். எல்லாம் சேர்ந்து படிங்க. அவர்களுக்கு சேர்ந்து படிங்க. அவர்களுக்கு பயப்படவும் திகைக்கவும் வேண்டாம், உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு இருக்கிறார், அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. கை அசைச்சு ஒரு அல்லேலூயா. நீயாவே உன் சிந்தையில் ஒரு கற்பனையை பண்ணி வச்சுக்காத. நீயாவே உன் சிந்தையில தோத்துருவோன்னு நினச்சிடாத. நீயாவே உன் சிந்தையில எனக்கு வியாதின்னு நினச்சிடாத. நீயாவே உன் சிந்தையில் எனக்கு வயசாயிடுச்சுன்னு நினச்சிடாத. நீயாவே உன் சிந்தையால் இனிமே என்னால் ஜெயிக்க முடியாதுங்க, முடிஞ்சு போச்சுன்னு நினச்சிடாத. வனாந்தரத்தில் கூட ஒரு வழியை கர்த்தரால் உண்டாக்க முடியும். அவாந்தர வெளியில் ஆறுகளை தோன்ற பண்ண முடியும். உலர்ந்து போன எலும்புகளை உயிரடைய செய்ய முடியும். மரித்த லாசருவை உயிரோடு எழுப்ப முடியும். சின்னவனை 1000 ஆக்க முடியும். ஒன்றுமில்லாதவனை சிங்காசனத்தில் ஆசனம் போட்டு அமர வைக்க முடியும். எத்தனை பேர் ஆமாங்கிறீங்க? இந்த வருடம் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்கு தத்தம் இயர் ஆஃப் கிரீன் சிக்னல், பச்சை விளக்கு எரிகிறது. யாரு சொன்னாலும் சரி, உங்களை ஆப்ரேட் பண்ணுறது வாக்கு தத்தமாக இருக்கணுமே தவிர, அப்பனோ அம்மாவோ வழியில் போகிறவனோ யாரும் நம்ம மைண்டை டைவர்ட் பண்ணக்கூடாது. கான்ஃபிடென்ஸாக இருங்க. ஏன்னா பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது. இப்போ யாரெல்லாம் பயப்படுறீங்களோ உங்களுக்கு அப்படியே நடந்துடும். என்ன பாஸ்டர் இப்படி சொல்கிறீங்க? நான் சொல்லலை, ஜாதகம் அப்படி தான் எழுதியிருக்கு. இப்போ இன்னிலேருந்து சொல்லுங்கள் பார்க்கலாம். நீங்கள் எத்தனை பேர் மாடி வீடு கட்டுற, நீங்கள் அடுத்த வீடு கட்ட போகிறீங்க? என் வீட்டில் ஒரு பிள்ளை ஊழியம் செய்வான்னு எத்தனை பேர் நம்புறீங்க? என் பிள்ளை MBBS டாக்டராக மாறுவான்னு எத்தனை பேர் நம்புறீங்க? என் பிள்ளை BS நர்சிங் ஆவான்னு எத்தனை பேர் நம்புறீங்க? நான் என் சம்மந்தி ஃபாரின்லேருந்து வருவான்னு எத்தனை பேர் நம்புறீங்க? கொடுக்குற வேர்டு உள்ளத்தில் போய் சரியாக இறங்க ஆரம்பிச்சிடும். யாரையும் பலவீனப்படுத்தி மட்டும் பேசாதீங்க, யாரையும் அச்சப்படுத்தி மட்டும் பேசாதீங்க, யாரையும் அவிசுவாசத்தில் பேசாதீங்க. ஒழுங்கு இது நடந்துடும். சின்ன பிள்ளைகள் அப்படி தான். இந்த பயம் நமக்கு எங்கேருந்து வந்துச்சு தெரியுமா? இந்த மாவத்தோட தேள் கொட்டிடும், இதை இது பண்ணிடாத, இது கொட்டிடும் அப்படின்னு பயம் தர்றோமா? நம்ம இந்த பயத்தை விதைச்சி 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 நம்மளை கண்ட்ரோல் பண்ண அவங்களுக்கு முடியாது. நம்மளை படைத்த கர்த்தர் மட்டும்தான் சொல்லுகிறார், நீ பயப்படாதே. கை அசைச்சு ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். ஏன்னா கர்த்தர் நமக்கு பயமுள்ள ஆவியை சுத்தமாக தரவே இல்லை. 2 தீமோத்தி புஸ்தகம் 1:7 படித்து பாருங்க. தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல், எல்லாம் சொல்லுங்க பார்க்கும். வேகமாக கடகட செய்தியை முடிக்கணும். தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல். அப்போ கர்த்தர் நமக்கு என்ன ஆவியை கொடுக்கல? திரும்ப சொல்ல, கர்த்தர் என்ன ஆவியை கொடுக்கல? இல்லையே. எனக்கு என் ஆண்டவர் படைக்கக்குள்ளே பயத்தை வச்சு படைக்கலையே. எனக்கு பலத்தை வச்சு தானே படைச்சிருக்கிறாரு, எனக்கு தைரியத்தை வச்சு தானே படைச்சிருக்கிறாரு, எனக்கு உற்சாகத்தை கொடுத்து தானே படைச்சிருக்கிறாரு. அப்போ இந்த பயம் எனக்கு எப்படி வந்துருச்சுன்னா, இடையில எவனே இறக்கிட்டான் அந்த சரக்கை. ஆமாவா இல்லையா? என்னை கர்த்தர் படைக்கும் பொழுதே, தாயின் கருவிலே முன் குறிக்கும் பொழுதே பயம் அறியாதவனாக தான் கர்த்தர் படைத்தார். பைபிளில் போட்டிருக்குது, உன்னை குறித்து எழுதப்பட்ட தீர்மானங்கள் உன் கண் கண்டதில்லை, உன் காதுகள் கேட்டதில்லை, இருதயத்தில் தோன்றியதும் இல்லை. தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடுக்கவில்லை. கையை உயர்த்தி எத்தனை பேர் ஆமான்னு சொல்கிறீங்க? எனக்கும் பயத்துக்கும் எந்த சம்பந்தமும்
இல்லை. என்ன, எங்களுக்கு இயற்கையாகவே கர்த்தர் படைக்கும் பொழுது தைரியமாக தான் படைத்திருக்கிறார். கையை நல்லா அசைச்சு ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். அப்போது எல்லாம் சேர்ந்து படிங்க. தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். சங்கீதம் 23:4 நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும், தாவீதை பாருங்க, இந்த பொல்லாப்பு கில்லாப்பு பில்லி சூனியம் மந்திரம் மிரட்டல் உருட்டல் ஊழல் ஏங்கட்ட ஆகாதுன்னா தாவீது அந்த வார்த்தையை படிங்க பார்க்கலாம். மரண இருளின் பள்ளத்தாக்கு அப்படின்னு என்ன அர்த்தம்? நீ செத்துடுவ, தொலைஞ்சிடுவ, அவ்வளோதான், நீ காலி ஆயிடுவ. அதுக்கு பேர் தான் மரண இருளின் பள்ளத்தாக்கு. அப்படியே எனக்கு நடந்தாலும் நான் அந்த பொல்லாப்புக்குன்னு அர்த்தம், அந்த சிலுசிலுப்புக்கு நான் பயப்பட மாட்டேன் என்ற அர்த்தம். அதுக்கு சரியான அர்த்தம். அந்த சிலுசிலுப்புக்கு நான் பயப்பட மாட்டேன். நான் ஒன்றும் பணங்காட்டு நரி அல்ல பயப்பட, நான் பரிசுத்த ஆவியை பெற்ற நரி. கையை உயர்த்தி நல்ல கையை தட்டி ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். அந்த வார்த்தையை பாருங்க. இந்த சிலுசிலுப்புக்கு நான் பயப்பட மாட்டேன், பொல்லாப்புக்கு நான் பயப்படேன். மரண இருளே வந்தாலும் சரி. ஒரு மனுஷனுடைய கடைசி ஆயுதம் என்ன? ஒரு மனுஷனை சந்திக்கிற கடைசி சத்துரு என்ன? மரணம். ஆமேன்னு சொல்லுங்களேன். மரணத்துக்கு மிஞ்சி ஒன்றும் இல்லை. ஒரு மனிதன் கடைசியாக ஒரு காரியத்துக்கு பயப்படுகிறான் என்றால் அது மரணம். அப்போ தாவீது சொல்கிறான், அந்த மரணமே வந்தாலும் சரி, அந்த மரணத்தின் ஊடுருவ நான் நடக்க நேரிட்டாலும் சரி, அந்த சிலுசிலுப்புக்கு நான் பயப்பட மாட்டேன். ஏண்டா பயப்பட மாட்டேன்? எல்லாம் சேர்ந்து படிங்க. தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோலும் தடியும் என்னை தேற்றும். இப்போ கையை உயர்த்தி எல்லாரும் ஆமேன்னு சொல்லணுமே. எத்தனை பேரோட கர்த்தர் இருக்காருன்னு சொல்றீங்க? எத்தனை பேர் குடும்பத்தில் கர்த்தர் இருக்காருன்னு சொல்றீங்க? உங்க பிள்ளையோட கர்த்தர் இருக்கிறாரா? உங்களோடு கர்த்தர் இருக்கிறாரா? உங்க தரிசனம் நிறைவேறுமா? உங்க திட்டம் நிறைவேறுமா? உங்க தரித்திரம் மாறுமா? உங்க வறட்சி மாறுமா? நீங்க எதிர்பார்த்த திருமணம் நடக்குமா? உங்க உடன்படிக்கை உடையவே உடையாது. கர்த்தர் சொன்னதை செய்யும் அளவும் கைவிடாதவர். அவன் சொல்றான், கர்த்தர் என்னோடு இருக்கிறார், அவருடைய கோலும் தடியும் என்னை தேற்றும். ஆமேன்னு சொல்லுங்களேன். 56ஆம் சங்கீதம் 3ஆம் வசனத்தை படித்து பார்த்தாலும், நான் பயப்படுகிற நாளில் உம்மை நான் நம்புவேன். 118ஆம் சங்கீதம் 6ஆம் வசனத்தை படித்து பார்த்தாலும் சேர்ந்து படிங்க. கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார். எல்லாம் சொல்லுங்க, திரும்ப சொல்லுங்க, திரும்ப சொல்லுங்க. 10 பேர் மட்டும் ஏன் சொல்ல மாட்டீங்க? கர்த்தர் உங்ககிட்ட இல்லையா? சொல்லுங்க, கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார். எத்தனை பேர் சொல்றீங்க என் பட்சத்தில்? திரும்ப சொல்லுங்க, என் பட்சத்தில். கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்பட மாட்டேன். மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? ஆமீன் சொல்லுங்களேன். தாவீது சொல்றாரு, கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார். எல்லாம் சொல்லுங்க பார்க்கும். உன்னை குறித்து எழுதப்பட்ட தீர்மானங்கள் உன் கண் கண்டதில்லை, உன் காதுகள் கேட்டதில்லை, இருதயத்தில் தோன்றியதும் இல்லை. தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடுக்கவில்லை. கையை உயர்த்தி எத்தனை பேர் ஆமான்னு சொல்றீங்க? அப்போ எல்லாம் சேர்ந்து படிங்க. தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். சங்கீதம் 23:4 நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும், தாவீதை பாருங்க, இந்த பொல்லாப்பு கில்லாப்பு பில்லி சூனியம் மந்திரம் மிரட்டல் உருட்டல் ஊழல் ஏங்கட்ட ஆகாதுன்னா தாவீது அந்த வார்த்தையை படிங்க பார்க்கலாம். மரண இருளின் பள்ளத்தாக்கு அப்படின்னு என்ன அர்த்தம்? நீ செத்துடுவ, தொலைஞ்சிடுவ, அவ்வளோதான், நீ காலி ஆயிடுவ. அதுக்கு பேர் தான் மரண இருளின் பள்ளத்தாக்கு. அப்படியே எனக்கு நடந்தாலும் நான் அந்த பொல்லாப்புக்குன்னு அர்த்தம், அந்த சிலுசிலுப்புக்கு நான் பயப்பட மாட்டேன் என்ற அர்த்தம். அதுக்கு சரியான அர்த்தம். அந்த சிலுசிலுப்புக்கு நான் பயப்பட மாட்டேன். நான் ஒன்றும் பணங்காட்டு நரி அல்ல பயப்பட, நான் பரிசுத்த ஆவியை பெற்ற நரி. கையை உயர்த்தி நல்ல கையை தட்டி ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். அந்த வார்த்தையை பாருங்க. இந்த சிலுசிலுப்புக்கு நான் பயப்பட மாட்டேன், பொல்லாப்புக்கு நான் பயப்படேன். மரண இருளே வந்தாலும் சரி. ஒரு மனுஷனுடைய கடைசி ஆயுதம் என்ன? ஒரு மனுஷனை சந்திக்கிற கடைசி சத்துரு என்ன? மரணம். ஆமேன்னு சொல்லுங்களேன். மரணத்துக்கு மிஞ்சி ஒன்றும் இல்லை. ஒரு மனிதன் கடைசியாக ஒரு காரியத்துக்கு பயப்படுகிறான் என்றால் அது மரணம். அப்போ தாவீது சொல்கிறான், அந்த மரணமே வந்தாலும் சரி, அந்த மரணத்தின் ஊடுருவ நான் நடக்க நேரிட்டாலும் சரி,
அந்த சிலுசிலுப்புக்கு நான் பயப்பட மாட்டேன். ஏண்டா பயப்பட மாட்டேன்? எல்லாம் சேர்ந்து படிங்க. தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோலும் தடியும் என்னை தேற்றும். இப்போ கையை உயர்த்தி எல்லாரும் ஆமேன்னு சொல்லணுமே. எத்தனை பேரோட கர்த்தர் இருக்கான்னு சொல்றீங்க? எத்தனை பேர் குடும்பத்தில் கர்த்தர் இருக்கான்னு சொல்றீங்க? உங்க பிள்ளையோட கர்த்தர் இருக்கிறாரா? உங்களோடு கர்த்தர் இருக்கிறாரா? உங்க தரிசனம் நிறைவேறுமா? உங்க திட்டம் நிறைவேறுமா? உங்க தரித்திரம் மாறுமா? உங்க வறட்சி மாறுமா? நீங்க எதிர்பார்த்த திருமணம் நடக்குமா? உங்க உடன்படிக்கை உடையவே உடையாது. கர்த்தர் சொன்னதை செய்யும் அளவும் கைவிடாதவர். அவன் சொல்றான், கர்த்தர் என்னோடு இருக்கிறார், அவருடைய கோலும் தடியும் என்னை தேற்றும். ஆமேன் சொல்லுங்களேன். 56ஆம் சங்கீதம் 3ஆம் வசனத்தை படித்து பார்த்தாலும், நான் பயப்படுகிற நாளில் உம்மை நான் நம்புவேன். 118ஆம் சங்கீதம் 6ஆம் வசனத்தை படித்து பார்த்தாலும் சேர்ந்து படிங்க. கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார். எல்லாம் சொல்லுங்க, திரும்ப சொல்லுங்க, திரும்ப சொல்லுங்க. 10 பேர் மட்டும் ஏன் சொல்ல மாட்டீங்க? கர்த்தர் உங்ககிட்ட இல்லையா? சொல்லுங்க, கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார். எத்தனை பேர் சொல்றீங்க என் பட்சத்தில்? திரும்ப சொல்லுங்க, என் பட்சத்தில். அதே தான். பயந்தாங்குழியோட டிராவல் பண்ணாத. இந்த மிரட்டுறாள், உருட்டுறாள், மிரட்டுறாள் டிராவல் பண்ணின உன் வாழ்க்கையில் ஒரு அடி நீ முன்னேற முடியாது. வசனத்தை படித்து பாருங்க. எல்லாம் சொல்லுங்க, கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? லூக்கா 11. ஆமாம், அவர் எல்லாம் சேர்ந்து படிங்க. அவர்களுடைய சிந்தனையை அவர் அறிந்து அவர்களை நோக்கி, தனக்கு தானே விரோதமாய் பிரிந்திருக்கிற எந்த ராஜ்யமும் பாழாய்ப்போம், தனக்கு தானே விரோதமாய் பிரிந்திருக்கிற எந்த வீடும் விழுந்து போகும். எப்படிங்க? பாழா போகும். அதுக்கு சாபம் இல்லையாது. ஒரு வீடு பாழா போகலாமா? ஒரு வீடு விழுந்து போகலாமா? அப்போ சாத்தானை பற்றி எங்கள் ஆண்டவர் இயேசு சொல்கிறாரு, பாழா போயிடும், விழுந்து போயிடும். எந்த வீடு, எந்த ராஜ்யம், எந்த ஐக்கியம், எந்த உறவு விழுந்து போயிடும் தெரியுமா? எந்த உறவில் பிரிவினை இருக்கிறதோ, என்ன கவனிங்க, எந்த வீட்டில் பிரிவினை இருக்கிறதோ, சத்தியம் புரியுதா? எந்த ராஜ்யம் பிரிந்திருக்கிறதோ அங்கே 2 நடக்கும். ஒன்று, எந்த ராஜ்யம் பிரிஞ்சிருக்கோ, எல்லாம் சொல்லுங்க, எந்த ராஜ்யம், எந்த உறவு பிரிஞ்சிருக்கோ அங்கே என்ன நடக்குமா? ஒன்று, அந்த வீடு பாழா போயிடும். இப்போ என் வீடு பாழா கிடக்குங்க, என் பிள்ளைய கொடுத்தேன் பாழா போயிட்டாங்க, நான் அப்படிலாம் செஞ்சேங்க, நான் பாழ் போயிட்டேங்க, நான் மோசம் போயிட்டேங்க, என் குடும்பம் விழுந்து போச்சுங்க, இவர் விழுந்து போயிட்டாருங்க. எந்த குடும்பம் விழுந்து போகும், எந்த ராஜ்யம் விழுந்து போகும், எந்த ஐக்கியம் விழுந்து போகும்னா, பைபிள் சொல்லுகிறது, தனக்குத்தானே பிரிந்திருக்கிற ராஜ்யம். ஆமேன்னு சொல்லுங்களேன். அதுக்கு என்ன பொருள்னா, சாத்தான் என்ன பண்ணுவான்னா, வெளியே இருந்து நம்மளை அட்டாக் பண்ண மாட்டான், நமக்கு நாமே அட்டாக் பண்ணிடுவான். நானே முடிவு பண்ணிடுவேன், இதுக்கப்புறம் என் பொண்டாட்டியோட சேர்ந்து வாழ முடியாதுங்க, நானே முடிவு பண்ணிடுவேன், இதுக்கப்புறம் என்னால் இந்த ஊழியம் செய்ய முடியாதுங்க, நானே முடிவு பண்ணிடுவேன், இனிமேல் எனக்கு ஏதுங்க தெம்பு அப்படின்னு என்னைக்கு எனக்கு நானே ஒரு பிரிவினையை உண்டாக்கி கொள்ளுகிறேனோ அங்கு 2 நடக்கும். ஒன்று பாழ் நடக்கும், இன்னொன்று விழுந்து போய்விடும். இதில் ரொம்ப கவனமாக இருக்கும். இப்போ உங்கள் வீடு விழுந்து போயிருந்தாலும் சரி, உங்கள் உறவு பாழா போனாலும் சரி, அதுக்கு ஒரே காரணம்தான், சாத்தானுடைய வேலை. இது பிரிவினை எங்கே இருக்கிறதோ அங்கே விழுகை வந்துவிடும். எத்தனை பேருக்கு சத்தியம் புரிகிறது? அப்போ ஒரு மனதை தான் கர்த்தர் விரும்புகிறார். சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை நன்மை. ஒன்னஸை விரும்புகிற கர்த்தர். ஆனால் பிரிவினை எங்கே வருகிறதோ அங்கே பிரச்சனை வந்துடும். சேர்ந்து படிங்க. ஆயுதம் தரித்த பலவான் தன் அரண்மனையை காக்கிற போது அவனுடைய பொருட்கள் பத்திரப்படுத்தப்பட்டிருக்கும். இப்போ ஆயுதம் தரித்திருக்க வேண்டும் பலவான். இப்போ செய்தியை முடிச்சிட்டேன். ஆயுதம் தரிக்க வேண்டுமா இல்லையா? எத்தனை பேர்? உலகத்தில் யார் தெரியுமா பலவான்? உடம்புல பலவளம் ஓங்கி 4 அரை நாம் பாரு, அவன் தான் உலகத்தில் பலவான்.
உலகத்தில் யார் தெரியுமா பலவான்? மென்டல் ஃபிட்னஸ். பார்த்த உடனே ஒருத்தரை கெஸ் பண்ணிவிடுவான். ஏன் பயங்கரமான ஆள், அவன்கிட்ட கவனமாக இருக்குமானுவன். அவனையே பார்த்துக்கிட்டு இருப்பான், பொல்லாத ஆளுமா, அவன் தான் பயங்கரமான ஆள். ஆனால் ஆவிக்குரியவனில் யார் தெரியுமா பலவான்? தாழ்மையாக யார் இருக்கிறானோ, பொறுமையாக யார் இருக்கிறானோ, விட்டு கொடுத்து யார் இருக்கிறானோ, சகித்து கொண்டு யார் இருக்கிறானோ, சரி போகட்டும் விடு கர்த்தர் பார்த்து கொள்வார் என்று யார் சொல்லுகிறானோ, கர்த்தர் நிமித்தம் விடுகிறேன், கர்த்தர் நிமித்தம் கண்டுகொள்ளாமல் இருக்கிறேன், கர்த்தர் நிமித்தம் இதை நான் கேட்காமல் இருக்கிறேன், கர்த்தர் நிமித்தம் அதை நான் விசாரிக்காமல் இருக்கிறேன், கர்த்தர் ஒருவர் இருக்கிறார் அப்படி என்று சொல்லி கர்த்தரை தன் உள்ளத்தில் ஸ்ட்ராங்காய் வைத்து கொண்டு, இது எல்லாம் எனக்கு தெரியும், நான் என் வாயை திறந்து ஒரு வார்த்தையும் கேட்க மாட்டேன் அப்படி என்று சொல்லி எவன் ஒருவன் தாழ்மையாக, பலமாக, சுகமாக, அமைதியாக, சகித்து கொண்டு சிரித்த முகத்தோடு அத்தனை சுமைகளையும் சுமந்து ஆயிரங்களை லட்சங்களை செலவழித்து குடும்பங்களை கட்டி காப்பாற்றி அத்தனையும் இழந்த பிறகும் ஒருவன் அமைதியாகவே இருக்கிறான் என்று சொன்னால் அவனுக்கு பேருதான் பலவான். பைபிள் சொல்லுகிறது யாக்கோபு புத்தகத்தில், தாழ்மை உள்ளவனிடத்தில் கர்த்தர் கிருபையாயிருப்பார். இப்போ நீங்கள் பலவான்னா மீசியை முறுக்கக்கூடாது, வரிஞ்சு கட்டக்கூடாது, ஓங்கி அறையக்கூடாது, கத்தியால் குத்தக்கூடாது, பழிக்கு பழி வாங்கக்கூடாது. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், எல்லாம் அவர் பார்த்து கொள்வார் என்று சொல்லி என்னைக்கு நீங்கள் அமைதியாய் போகிறீர்களோ அப்பொழுதுதான் நீங்கள் ஆவிக்குரிய பலவான். உலகத்தை போல நீங்கள் சண்டை போட வேண்டாம், உலகத்தை போல ஆயுதம் எடுக்க வேண்டாம். கர்த்தர் இருக்கிறார். ஒரு பழமொழி கொண்டு, எளியவனை வலியவன் மேற்கொண்டால் இந்த எளியவனுக்காக வல்லவர் போராடுவார். சொல்லுங்க பார்க்கலாம். எளியவனை வலியவன் மேற்கொண்டால் இந்த எளியவனுக்காக வல்லவர் போராடுவார். எத்தனை பேருக்கு அந்த நம்பிக்கை இருக்கு? அப்பன்னா நீ பலவான் என்றால் பொறுமை, பலவான் என்றால் நிதானம், பலவான் என்றால் அமைதி, பலவான் என்றால் தாழ்மை. அப்படி இருந்தால் உன் ப்ராப்பர்ட்டியை நீ பாதுகாத்து கொள்ள முடியும். எல்லாரும் எழுந்து நின்று கர்த்தருடைய சமூகத்திற்கு, நான் ஒரு பலவான், நான் பயப்படக்கூடாது. அதுக்காக நீ பயந்தாங்குழி இல்லை, அதுக்காக நீ ஒன்றும் இல்லாத ஆள் இல்லை, அதுக்காக உனக்கு ஃபைட் பண்ண உன்ட்டு தெம்பு இல்லாமல் இல்லை, அதுக்காக உனக்கு பந்தோபஸ்து தெரியாதுன்னு அர்த்தம் இல்லை, அதுக்காக உனக்கு சட்டம் தெரியாதுன்னு அர்த்தம் இல்லை. கர்த்தர் நிமித்தம், ஆமேன்னு சொல்லுங்களேன், நான் இடைவிடாமல் ஆராதிக்கிறவர் இன்னார் என்று நான் அறிந்திருக்கிறேன். இன்றைக்கி கர்த்தர் உங்களோடு நிறைய விஷயம் பேசியிருக்கிறாரு. அப்படியே கண்ணை மூடுங்க, உங்கள் மார்போடு உங்கள் கையை வச்சுக்கொள்ளுங்க, ஆண்டவற்றை சரண்டராக நில்லுங்க. நான் பயப்பட மாட்டேன் ஆண்டவரே, எவன் பயமுத்தினாலும் பயப்பட மாட்டேன் ஆண்டவரே, பயப்பட மாட்டேன் ஆண்டவரே, பயப்பட மாட்டேன் ஆண்டவரே. தேங்க்யூ ஜீசஸ்னே. உம்மை போல நல்ல தேவன் யாருமே இல்லையே, உம்மை போல வல்ல தேவன் யாருமே இல்லையே. யார் சேர்ந்து சொல்லுங்க, உம்மை போல நல்ல தேவன் யாருமே இல்லையே, உம்மை போல வல்ல தேவன் யாருமே இல்லையே. உம்மை போல என்னை தாங்கிட, உம்மை போல என்னை காத்திட, உம்மை போல என்னை தேற்றிட யாருமே இல்லையே. ஏசையா யாருமே இல்லையே. உம்மை போல நல்ல தேவன் யாருமே இல்லையே, உம்மை போல
பேசியிருக்கிறாரு. முதல்ல பயத்தை புறம்ப தள்ளு, உனக்கு ஒன்றும் நடக்காது, உன் குடும்பத்துக்கு ஒன்றும் வராது. ஏன் தெரியுமா? நீ ஏசப்பா பிள்ளை, நீ ஏசப்பாவுடைய பிள்ளை மகளே. நீ ஏசப்பா உனக்குள்ளதான் இருக்கிறாரு. உனக்கு என்ன நடந்துன்னு நினைக்கிற? நீ ஏசப்பா கிட்ட வர்றதுக்கு முன்னாடி உன் வாழ்க்கையில நிறைய நடந்திருக்கலாம். நீ தெய்வத்தின் பக்கம் நீ வந்துட்டல்ல, இனி உனக்கு ஒண்ணுமே நடக்காது. கர்த்தர் சொல்றாரு, உன்னை நான் கண்ணின் கருவிழி போல பாதுகாத்து வைத்திருக்கிறேன், உன்னை ஒருவனும் தொட முடியாது, உன்னை நான் உள்ளங்கையில் வரைந்து வைத்திருக்கிறேன், உன்னை குறித்து நீ யோசிப்பதை விட அதிகமாய் நான் யோசிக்கிறேன். என் பிள்ளைய உச்சத்துக்கு கொண்டு வரணும் நான் நினைக்கிறேன். என் பிள்ளைய அந்த பூமியில் அடையாளப்படுத்தணும் நான் நினைக்கிறேன். என் பிள்ளை நடந்தாலும், பேசினாலும், ட்ரெஸ் பண்ணாலும், வீடு கட்டினாலும், படித்தாலும், ப்ரொமோஷன் ஆனாலும் அது என் பிள்ளைன்னு அடையாளப்படுத்தணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். மகளே, நீ வறுமையை கண்டு சோர்ந்து போறியா? பிரச்சனையை கண்டு சோர்ந்து போறியா? அடிக்கடி குழம்பி போறியா? குழம்பாத. தாழ்மையாயிரு. குடும்பத்தை பிரிக்க இடம் கொடுக்காத, உறவை பிரிக்க இடம் கொடுக்காத, அன்பு ஐக்கியத்தை பிரிக்க இடம் கொடுக்காத. கணவன் மனைவி, சகோதர சிநேகிதன், சபை உறவு, ஐக்கிய உறவை பிரிக்க இடம் கொடுக்காத. இவங்கிட்ட ஒன்ன பேசிட்டு அவங்கிட்ட மாத்தி பேசாத. உறவு பிரிஞ்சிடும், வெளிப்பட்டுடும். எத்தனை நாள் நம்ம பொய்ய பேசி வாழ முடியும்? எத்தனை நாள் தந்து போந்தா பேசி வாழ முடியும்? எத்தனை நாளைக்கு நம்ம ரொம்ப நேக்கா பேச முடியும்? முடியாதே. பயப்படாத. நீ ஆயுதம் தரித்த பலவானாய் மாறு. உன் மேல இருக்கிற அபிஷேகம் பெரிய பட்டயத்துக்கு சமம். உன் கண்களில் வருகிற அபிஷேகத்தின் ஒளி மிகப்பெரிய பவர் உள்ளது. உன் வாயிலிருந்து உச்சரிக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் பயங்கர பவர் உள்ளது. அந்த அபிஷேகத்தை காத்து கொண்டு இரு. போராடுகிறானா விடு, சண்டை போடுகிறானா விடு, கோல் சொல்லுகிறானா விடு, அவதூறு பேசுகிறானா விடு, அசிங்கமாய் பேசுகிறானா விடு, எதை வேணுமானாலும் பேசுகிறானா விடு. நான் என்ன கோழையா? நீ கோழை அல்ல, நீ பலவான். கத்துறவன் தான் பலவீனமானவன், அடிக்கிறவன் தான் பலவீனமானவன், உடனே இதுக்கு தீர்வு காண வேண்டும் என்று பதறுகிறவன் தான் பலவீனமானவன். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்று சொல்லுகிறவன் பலவீனமானவன் அல்ல, அவன் தான் பலவான். நான் ஊழிய செய்கிற நான் ஒரு தலைவன், ஒரு ஆவிக்குரியவன், ஒரு சாதிக்கிறவன், ஒரு சவால் உள்ளவன், இந்த பூமியில் மக்களுக்காக வாழுகிறவன். பல சகிப்பை கடந்துதான் வர வேண்டும். புரியாதவர்கள் சொல்லுவார்கள், உன்னை அவ அப்படி பேசினா தெரியுமா, உன்னை இப்படி பேசினா தெரியுமா, உன்னை அவங்க அப்படியே சொன்னா தெரியுமா? எனக்குள்ள தெரியும். இந்த பார், நான் நிறைகுடம், நான் தளம்ப மாட்டேன், சத்ருவையும் சிநேகிப்பேன், சத்ரு பசியா இருந்தாலும் ஆகாரம் கொடுப்பேன், அடித்தவனை திருப்பி அடிக்க மாட்டேன், அவனைக்கும் நான் அரவணைப்பை கொடுப்பேன். ஏனென்றால் நான் பலவான். எத்தனை பேர் தெய்வீகத்தை நிலைநாட்ட போறீங்க? ஆண்டவரே, நான் தெய்வீகத்தை நிலைநாட்ட பொறுமைசாலியாக, பலவானாக, யார் எது பேசினாலும் கர்த்தர் பார்த்துக் கொள்வார் என்று சொல்வேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.